எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வீடு என்பது ஸ்தோத்திரம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை குறித்து சொல்லக்கூடிய காரியம்தான். நம்முடைய தொழிலை குறித்து சொல்லக்கூடிய காரியம்தான். நம்முடைய வாழ்வாதாரத்தை குறித்து சொல்லக்கூடிய காரியம்தான். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் நம்முடைய பிரயாசம் விருதா. இந்த நாளில் என் பிரயாசம் விருதாகவாக இருக்கிறது, ஸ்தோத்திரம் என் முயற்சிகள் விருதாவாக இருக்குது என்று ஒருவேளை சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்க பிரயாசம் விருதாவாக இருக்கலாம், ஆனால் தேவ சித்தத்தோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக அது விருதாவாக போவதில்லை. மாறாக கர்த்தரே அந்த தேவ சித்தத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். 2வது வசனம் சங்கீதம் 127:2 வாசிக்கும் பொழுது, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஒரு கூட்டம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம், உழைப்பே உயர்வு.